தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. த்ரெட்ஸ் வித்தவுட் இன்டென்ட். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஒரு இன்டென்ஷன் இல்லாத ஒரு விஷயத்த வந்து த்ரெட்டன் ஒரு நபர் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதை வந்து நீதிமன்றத்தில் எப்படி பார்க்குறாங்க? எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை வந்து ஒரு வீட்டில் போய் பார்த்து பேசுகிறாங்க. அந்த நபர் வந்து தன்னை வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு இந்த நபர் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபால்ஸா உண்மையா அப்படின்றது ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். ஸோ பொதுவாக வந்து இந்த எஃப்ஐஆரில் அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய வேர்டு வந்து இந்த பர்டிகுலர் ஐபிசி செக்ஷன் 506 இன்டிமிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து மிரட்டுறது. அப்போது இந்த பர்டிகுலர் செக்ஷன் எஃப்ஐஆரில் இருக்குன்னு சொன்னால், அப்போது அந்த பர்சன் வந்து மிரட்டுறதுக்கு எது வந்து முக்கிய காரணம்? எய்தர் அந்த மிரட்டினது இன்டென்ஷனோட இருக்குமா, இல்லை வித்தவுட் இன்டென்ஷனில் இருக்குமா, இல்லை அதற்கான ப்ரூஃப் வந்து ரொம்ப அவசியமா? ஸோ எப்படி வந்து இது வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது? ஒரு வழக்கில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸில் எப்படி வந்து ஆர்கியூ பண்ணி டிஃபென்ஸ் சைட்லேருந்து வெளியில் வராங்க? ஒருவேளை இது ஃபால்ஸாக இருக்குது, நீங்கள் ஒரு நபரை போய் பார்க்குறீங்க, அவங்க வந்து என்னை மிரட்டுறாரு, என்னை இந்த பர்சன் வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு, என்னை வந்து கொலை பண்ணுறவேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது பொய்யா உண்மையா, எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் அழகாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ். ஸோ எதை வந்து இம்பார்ட்டன்ஸாக இன்டென்ஷன் வித்தவுட் இன்டென்ஷனான இன்டிமிடேஷன் வந்து நீதிமன்றத்தில் பார்க்கப்படுதுன்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்றது பார்க்கணும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செக்ஷன். பிகாஸ் நிறைய எஃப்ஐஆர்ஸில் வந்து இந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எது வந்து இன்டிமிடேஷன்றது தான் இந்த கீ ஹைலைட்ஸாக பார்க்கப்படும். ஸோ இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் இதற்கான நடந்த வந்து கேஸு. ஸோ கேஸோட நம்பர், இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸோட பார்ட்டி, ஸோ பார்ட்டிஸ் அண்ட் தென் ரெஸ்பாண்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்றது. ஸோ கேஸோட பேக்ரவுண்ட். ஸோ த கம்ப்ளைண்டன்ட் மிஸ் பாரதி alleged that the petitioner had threatened her. However, she did not state that these threats caused her any alarm. The petitioner sought to quash the proceedings, arguing that the essential ingredients of criminal intimidation were not met. இப்போ இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்டிஷனர் வந்து, இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்டர் ஆப்போசிட் பார்ட்டி தன்னை வந்து மிரட்டினாங்க, என்னை வந்து கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து போலீஸ்க்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து ஆப்போசிட் பார்ட்டி மேலே எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி வந்து செய்யவே இல்லை, இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன், அதனால் இந்த ப்ரொசீடிங்கை குவாஷ் பண்ணணும்னு சொல்லி குவாஷ் பெட்டிஷனை ரைஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீதிமன்றத்தில், தட் மீன்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் மேபி பிரைமா ஃபேசியாவை மட்டும் வைத்து எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்வாங்க. பட் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றத்தில் வந்து நடக்கும்போது தான் தெரியும் அதோட பேக்ரவுண்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்த வழக்கு வந்து இப்படி தான் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ கோர்ட்டோட டிசிஷன். ஸோ இதுதான் வந்து கீ ஹைலைட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ டெல்லி ஹைகோர்ட் held that mere threats do not amount to criminal intimidation unless there is an intention to cause alarm to the person threatened.
Since the complainant did not indicate any alarm caused by the threats, the court quashed the proceeding against the petitioner. இல்லை ரெண்டு விஷயத்த வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். ஒரு பாயிண்ட், ஒரு நபரை வந்து எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து தன்னை மிரட்டுறாங்க, இன்னொரு பர்சன் வந்து வீட்டில் வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னா, அந்த பர்சன் வந்து பயந்து இருப்பாங்க அவங்க மிரட்டினதுனால. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட ஃபியர் தான் இங்கே வந்து அலாரம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபியரோட ஒரு நபர் வந்து உண்மையை சம்பவத்தை போலீஸ் முன்னாடி சொல்கிறதும், ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தன்னை மிரட்டியிருக்காங்கன்னு தைரியமாக சொல்கிறதும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஒரு அலாரம் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி பயம், அவங்களுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஆர் இன்டென்ஷன் டு டூ தட் பர்டிகுலர் இன்டிமிடேஷன். ஒரு நபர் மேலே வந்து குற்றம் சாட்டுறோம்னு சொன்னால் அவங்க வந்து இதோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வந்து நடந்திருக்கும், எதற்காக அந்த வார்த்தையை வந்து பிரயோகம் செஞ்சாங்க, அப்போது அது கேஸுக்கு இது ரிலவெண்ட்டா, ஸோ ரியலி இந்த பர்சன் வந்து இந்த இடத்துல செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கா. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் தென் வந்து அந்த நிகழ்மை நடந்தக்கூடிய டைமில், ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் தென் அந்த பர்சன் வந்த பர்சன் அவங்களுடைய இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஸோ அது வந்து அதற்கு பொருத்தமாக இருக்கா. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனோட மேட்டரும் வேணும். அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, இந்த பொய்யான ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதற்கான இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கா, ஆப்போசிட் பார்ட்டி உண்மையிலே செய்திருக்காரா, இவங்களுக்கு அதனால் என்ன பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கப்பட்டு தான் ஆப்போசிட்டில் வந்து அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தனக்கு என்ன பாதிப்பு நேர்ந்தது, எதனால் வந்து அவங்க வந்து மிரட்டினாங்க, அந்த மிரட்டும் போது இவங்களுக்கு என்ன ரியல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்கே என்ன நடந்ததுன்ற வந்து அலாரம் அந்த தன்மையை வந்து குறிப்பிடலை. ஸோ அவங்க குறிப்பிடாமல் விட்டதுனால ஆப்போசிட் பார்ட்டி செய்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்றது தான் இதில் வந்து கிளியராக வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே அந்த பர்டிகுலர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த குவாஷ் பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, significant for individual accused of criminal intimidation under section 506 IPC clarified that intent to cause alarm is essential for criminal intimidation charges. ஒரு நபரோட இன்டென்ஷன் டு காஸ் அலாரம், ஒருத்தரை வந்து பயமுறுத்தணும், அவங்க வந்து இதற்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து செய்கிறதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த இன்டென்ஷன் வந்து அங்கே ப்ரூவ் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் தென் வந்து அந்த பர்சன் வந்து தி கெட் அலார்ம்டு டு அந்த இன்டிமிடேஷனால், இதையும் வந்து அங்கே ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே அங்கே ஃபெயில் ஆனதுனால ஆப்போசிட் பார்ட்டிக்கு குவாஷ் பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேர் யுட்ரன்ஸ் ஆஃப் த்ரெட் வித்தவுட் சச் இன்டென்ட் டஸ் நாட் கன்ஸ்டியூட் அஸ் அன் அஃபென்ஸ். ஸோ இந்த சம்பவங்களோ இன்டென்ஷனோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பேச்சுவார்த்தைக்கு அந்த இடத்துல த்ரெட் ஆர் இன்டிமிடேஷன் சம்பவம் வந்து இருக்காதுன்றதுனால இட்ஸ் நாட் அ அஃபென்ஸ்ன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த இண்டிவிஜுவல் ஃபேஸிங் அலிகேஷன் ஆஃப் கிரிமினல் இன்டிமிடேஷன், பொய்யான கிரிமினல் இன்டிமிடேஷன் வழக்கில் மாட்டியிருக்கவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து லீகல் ப்ரொஃபஷனல் அண்ட் லா மேக்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.